மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 செப்டம்பர் 27 தமிழ்நாட்டில் கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த மாதிரியான சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எப்பயுமே நடக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னதை மையமாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் கரூர் மாவட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு கரூருக்கு வந்திருந்திருக்காரு. அது நம்ம எந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சோம்னா, கரூரில் 41 பேர் இறந்தாங்க, அதுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் துளியும் அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம சிஎம் விஜய் பேசினதை சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை நான் நினைவுபடுத்தணும். விஜய் கூட இருக்கிறவர் நம்ம தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவர் அந்த வேலையை செய்யறாரோ இல்லையோ, விஜய்க்கு ஆங்கர் வேலையை நல்லா செய்யறாப்புல. நான் இப்போ டிரைவர் வேலை பார்க்குறேன். என்னால் முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு ரோட்மேன் வேலை பார்ப்பேன். அதுக்கும் முடியலன்னா கூட பரவாயில்ல, ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சு நான் கடைசி வரைக்கும் சாப்பிட்டு போயிடுறேன். ஒரு நாளும் நான் பிச்சை எடுத்து பிழைக்க மாட்டேன். நான் எப்படி பிச்சை எடுத்து சாப்பிட மாட்டேனோ அதே போலதான் ஒரு நாளும் ராஜ்மோகன் பொழப்பு நான் பொழைச்சு என் வாயில ஒரு சோறு இறங்காது. அடுத்தது மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் சொன்னாப்புல. அவர் சொல்றதெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. அவர் இன்னைக்கு டிவிக்கில இருந்தாப்புல, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாப்புல, முந்தா நேரத்து ஏடிஎம்கில இருந்தாப்புல, அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாப்புல. நாளைக்கு யாராவது ஒரு கட்சியில தொடங்கி அந்த கட்சி ஜெயிச்சாலும் அங்க போய் நின்றுட்டு அங்க ஒரு ஜே போடுவாங்க, இல்ல ஓ போடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. மக்களின் மேல அக்கறை இல்லாத ஒரு அரசியல்வாதி அப்படிதான் செய்வாங்க. இவங்க அது போலதான் செய்வாங்க. நம்ம அவங்களெல்லாம் நம்ம கணக்கிலே வச்சுக்க கூடாது. ஏன்னா நேற்று ஜெயலலிதா கோஷம் போட்டாங்க, முந்தா நேரத்து எம்ஜிஆர் கோஷம் போட்டாங்க, அப்புறம் எடப்பாடி கோஷம் போட்டாங்க, இன்னைக்கு விஜய்க்கு கோஷம் போடுறாங்க. இவங்க வாயிலிருந்து வர வார்த்தை மனசார வராது. மனிதநேயம் மற்றும் இருக்கிறவங்களுக்கு எப்படி வார்த்தை வருமோ அது போலதான் இவங்களுக்கு வரும். அதனால நம்ம அவரையும் கணக்கில் விட்டுருவோம். இது இரங்கல் கூட்டமா இல்ல எதுவும் பிறந்த நாள் கொண்டாட்டமா? மக்கள் உங்ககிட்ட கேட்கிறேன், அங்க போனவங்க கிட்ட கேட்கிறேன். நெஞ்சில துணிச்சல் இருக்கிறவங்க இந்த பேச்சை கேளுங்க. யாரோ ஒருத்தர் எதிர்த்துல தப்பு பண்ணா நம்ம அதை தட்டி கேட்கணும். அவன் தான் நெஞ்சில துணிவு இருக்கிறவன். சரி, விஜய் தான் தெரியாம பேசுறாரு, நீங்களும் அதுக்கு பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுறீங்க. அது இரங்கல் கூட்டம் தானே. அதை பத்தி அவர் என்ன பெருசா பேசிட்டாரு? இறந்தவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறேங்கிறாரு. எந்த நினைவு சின்னம்? இறந்தவங்களுக்கு நினைவு சின்னம். ஏன் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நம்ம தாடி துப்பணுமா? அது எப்படி நம்ம ஏத்துக்கணும் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, பொதுவா யதார்த்தத்தை பேசுறேன். ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மக்களை பார்க்க வந்திருக்காரு. வேடிக்கை பார்க்க போய் செத்தவங்களுக்கு எதுக்கு நினைவு சின்னம்? ஒரு வெளி மாநிலத்துல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ பாக்குறவங்க நம்ம அதை எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவோம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க விஜய் ரசிகர்களா இருங்க, தப்பே கிடையாது. நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இந்த மாதிரி எங்க அண்ணன் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, நாங்க கொண்டாடி தீர்த்தோம், அவர் அதே மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் நாங்க பார்க்க போய் செத்துட்டோம். நியாயமா இது? நினைவு சின்னம் வைக்கலாமா? அவங்க என்ன மொழி போருக்காக செத்தவங்களா, இல்ல ஸ்டெர்லைட்டுக்காக செத்தவங்களா, இல்ல சுதந்திரத்துக்காக செத்தாங்களா? நடிகனை பார்க்க போய் செத்தாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு நினைவு சின்னம் தேவையா? அவருதான் ஏதோ புரியாத மாதிரி பேசுறாருன்னா நீங்களும் அதுக்கு கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. 41 பேர் இறந்திருக்க கூடாது, அது பெரிய மனவேதனை தான். நம்ம அவங்க இரங்கல்ல பங்கெடுப்போம், தப்பே கிடையாது. அதுக்குன்னு எது சரியோ அதைத்தான் பண்ணணும். நமக்கு வயிறு பசிக்குது, நமக்கு பசிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுலாமா? ஒரு விலங்கே பசிச்சாலும் உள்ள திங்காது. ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கொண்டாட்டம் எதுல இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொண்டாடணும். இப்போ ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு ஒருத்தர் பேசுறாரு, ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் பேசுறாரு, ஒரு முன்னாள் நடிகர் பேசுறாரு, இரங்கல் கூட்டத்துக்கு பேசுறாருங்க. அதுக்கு நம்ம கொண்டாடலாமா? அவருதான் பேசுறாரு, அது சரியா? அவர் பேசுற விதம் சரியா? இதை நான் உடச்சு சொல்றேன். அங்க இருந்து நிறைய பேர் கொண்டாடுங்க. நான் விஜய் சாரோட மாநாடு, அந்த தேர்தல் பரப்புரை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு இதுல கொண்டாட்டம் பெரிதா இல்லை. நிறைய மக்கள் தெரிஞ்சிருக்கீங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. சரிங்க, இரங்கலுக்கு வந்திருக்காரு. 41 பேர் இறந்தது இன்னைக்கு. இப்போ வரைக்குமே எனக்கு பெரிய காயம், மனசால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. செப்டம்பர் 27 இறந்தவங்களுக்கு ஓகே, அந்த காயம் இருக்கும், பல வருஷம் ஆனாலும் அது போகாது. அது எப்படி ஒரு சில மாசத்திலேயே போச்சு? மலேசியால போய் லாஸ்ட் டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருந்தாப்புல. சரி, அவரு தான் புரிதல் இல்லாம ஆடுறாரு. நீங்க என்ன பண்ணீங்க? கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தது விஜய் ரசிகர்கள், கரூர் துயரத்துல இறந்தவங்களும் விஜய் ரசிகர்கள், மலேசியால அவர் டான்ஸ் ஆடுறத பார்க்க போனது விஜய் ரசிகர்கள் தானே. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி உங்க மனநிலை இப்படிதான் இருக்குமான்னு கேட்கிறேன். அதோட தீர்வே கிடைக்காம அவரு போய் டான்ஸ் ஆடுறாரு, நீங்களும் அதை உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்க. அவருக்கு தாங்க புரிதல் இல்லை, உங்களுக்குமா இல்ல? அவரு தாங்க மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்காரு, நீங்களும் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? அவருக்கு தாங்க பக்குவம் இல்ல, உங்களுக்கும் பக்குவம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை எப்படி தெரியுமா பாக்குறாங்க? ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. நீங்க பொதுவா சமூக வலைதளத்துல இப்படி பாப்பீங்க. நியூஸ் படிக்கிறவங்க இன்னைக்கு அதிகமா வளர்ந்துட்டீங்க. சோ தமிழ்நாட்டை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. போலீஸ் தாங்க நாடகம் மாதிரி எங்களை உள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பாடு இருந்தா சாப்பிடுவோம், வேற ஏதாவது இருந்தா நம்ம சாப்பிடுவோமா? நமக்கு தெரியாத நல்லது கெட்டது எதுன்னு? விஜய் சாருக்கு தெரியாதாங்க நல்லது கெட்டது எதுன்னு? அவர் என்ன இப்பதான் இப்பதான் எட்டு வைக்கிறாரா? நம்ம தூக்கணுன்னே கூப்பிட்டு நம்ம மாடு எண்டாவது கூப்பிட்டு போறதுக்கு
50 வயசுக்கு மேல ஆயிடுச்சுல. எங்க ஊர்ல 50 வயசு ஆனாலே கிழவன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பக்குவம் இருக்கணும். பக்குவம் இருக்கணும். இதுல போலீஸ் மேல பெரிய குற்றச்சாட்டு பண்றாரு. சரி, நீங்க தானே முதலமைச்சர், நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடிதான் உங்களுக்கு கரூருக்கு விடுறப்ப தடுத்தாங்கன்னு சொல்றீங்க. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தடுக்கிறாங்கன்னு சொன்னீங்களே. அப்போ உங்களால வச்சுக்கலாமா? தமிழ்நாடே நீங்க சொல்ல போனா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க. ஒரு சிலர் அதுக்கு கேட்டுட்டு கை தட்டுவாங்க. அறிவார்ந்த மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கும். நிறைய பார்த்துட்டோம் விஜய் சார் உங்க நாடகத்தை. நீங்க நடிச்சது சினிமா, ஆனா இப்ப பண்றீங்க தெரியுமா, அது நாடகம். இது ரொம்ப நாள் நிலைக்காது. போலீஸ் மேல நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க தெரியுமா, அது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம கிட்ட காசே இல்லாம வேணும்னு போய் டீ கடையில குடிச்சிட்டு நம்ம திருட்டுத்தனமா வந்துடலாம்னு நினைப்போம். அவன் குடிச்சிட்டு காசு எங்கடான்னு கேட்டா, என்ன சாரிண்ணே காசை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நழுவிட்டு வருவோம் தெரியுமா. அந்த மாதிரி இருக்கு. 50 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சமாவது மெச்சூரிட்டியா பேசுங்க விஜய் சார். பணமா ஜனமான்னு கேக்குறீங்களே, பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனதான் முக்கியம் அப்படிங்கிறீங்களே. எழுதி வைங்க, உங்க சொத்து பூரா எழுதி வைங்க. 41 பேர் இறந்தாங்க, என் வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் சம்பாரிச்சது எழுதி வைக்கிறேங்க. இனிமேல் சம்பாரிச்சதுன்னா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. யார் வேணாம்னு சொல்ல போறா? யார் தடுக்க போறா? உங்களை யாராவது தடுப்பாங்களா? எழுதி வச்சிருங்க சார், தப்பே கிடையாது. உங்களை பார்க்க வந்துதானே இறந்தாங்க, எழுதி வைங்க. ஒரு முன்னுதாரணமா இருங்க. பார்ப்பா மனுஷன் எத்தனை வருஷம், 50 வருஷமா சம்பாரிச்சத 41 பேர் இறந்தாங்க, அவரை பார்க்க வந்ததுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெருமைப்படுறோம். நாங்க வெளி மாநிலத்துக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ போய் நாங்க சொல்லுவோம், பாத்தியா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் படத்துல மட்டும் ஹீரோ இல்லடா, ரியல் லைஃப்லயும் ஹீரோடா அப்படின்னு நாங்க சொல்றோம். காலர் இந்த பணியில இல்ல, சட்டை போட்டா அதுல காலர் இருக்கும், அதை தூக்கி விட்டு நானே சொல்றேன் சார். உங்க பெருமையை நானே என்னால முடிஞ்ச அளவுக்கு பரப்புறேன். எழுதி வச்சிருங்க. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேங்கிறீங்க. நான் திரும்பவும் கேட்கிறேன், அவங்க மொழிப்போர்ல செத்தாங்களா, இல்ல சுதந்திர போராட்டத்துக்காக செத்தாங்களா, இல்ல ஸ்டெர்லைட்டுக்காக இறந்தாங்களா? எதுக்கு இறந்தாங்க? நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரை பார்க்க வந்து இறந்தாங்க. அவங்க துக்கத்துல பங்கெடுக்கலாம், எங்களுக்கும் மனவேதனையா தான் இருக்கு. அவங்க இறந்திருக்க கூடாது, அதுல குழந்தைங்க எல்லாம் இருக்கு, வலிக்குது. சரிங்களா? அரசு வேலைக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா தேவையில்லாத வேலையை பண்றீங்க. அப்புறம் உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க. எங்க அண்ணன் விஜய், எங்க தம்பி விஜய், எங்க பையன் விஜய், எங்க சித்தப்பா விஜய், எங்க பெரியப்பா விஜய் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு? மேல பார்த்து எச்சி துப்புனா என்ன ஆகும் அப்படி இருக்கு விஜய் சார். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தென்காசி மாவட்டம் புளியார செக் போஸ்ட்ல ஒரு லாரிக்கு 200 ரூபாயில இருந்து 400 ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுதுன்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த மாத்ருபூமி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் எடுத்து போட்டிருக்காரு. தென்காசி மாவட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான், புளியர செக் போஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான், கனிம வளம் தமிழ்நாட்டில இருந்து கொண்டு கேரளாவுக்கு போகுது. அந்த கேரளாவுக்கு போற லாரியில ஒரு லாரிக்கு 200 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த மாத்ருபூமி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் எடுத்து போடுறாரு. கேட்டுச்சா விஜய் சார்? இது எப்படி தெரியுமா இருக்கு? மறுபடியும் சொல்றேன், மேல பார்த்து எச்சி துப்புனா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. எனவே தமிழ்நாட்டு மக்களே கொஞ்சம் சிந்திங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்க. நான் விஜய் சார் மட்டும் கெட்டவர்னு நான் சொல்லல, விஜய் சார் மட்டும் அரசியல் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. வரலாம், சரியானதை செய்யணும். நீ என்னடா ஸ்டாலின் ஆளா, இல்ல சீமான் ஆளா, இல்ல எடப்பாடி ஆளா, இல்ல விசிகா ஆளா, இல்ல கம்யூனிஸ்ட் ஆளா, அந்த கட்சியா இந்த கட்சியா, அவனா இவனான்னு எதுவுமே கேட்காதீங்க தயவு செஞ்சு. நான் உங்களுக்காக தான் இப்ப வரைக்குமே பேசினேன். நான் விஜய் சார் கூட அதிகமா பிளேம் பண்ணல. எனக்கு கோபமே உங்க மேலதான். மக்கள் நம்ம சரியா இருந்தாதான் அரசியல்வாதிகள் சரியா இருப்பாங்க. மக்களை பார்த்து அரசியல்வாதி என்னைக்கு பயப்படுறானோ அன்னைக்குதான் நாடு உருப்படும். நம்ம யாரையும் கண்மூடித்தனமா கொண்டாடக்கூடாது, அது தப்பு. அவங்க செயல்பாடுகளை சிறந்து விளங்கிட்டாங்களா நம்ம அவங்களை கொண்டாடுறதுக்கு? எது சொன்னாலும் கொண்டாடுறீங்க. இரங்கல் கூட்டம் அங்க அவரு பைக் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க அதை கொண்டாடுறீங்க. மக்கள் நம்ம மாறுவோம், யாரையும் நம்ப வேணாம், யாரையும் கண்மூடித்தனமா நம்பவே வேணாம்.